ஓம் ஸ்ரீ கால பைரவரே போற்றி போற்றி. அகமும் புறமும் மனிதர்களின் இரு வாயில்கள். அகத்தினுள் சென்றால் புறம் நீங்க வேண்டும், புறத்தில் பயணித்தால் அகம் சென்றடைய வேண்டும். இரண்டில் எது நிரந்தரம் என்றே சிந்தியுங்கள். உங்களுடைய இல்லமே உங்களுக்கு இத்தருணத்தில் நிரந்தரம். அதனை போன்றே உயிர் அணுவோடு இணைந்து புறத்தினில் பயணித்தாலும் அகத்தினில் நிரந்தரமாய் தங்கிவிட ஆன்மாவினையே நாடிடல் வேண்டும். பல தருணங்களில் மனிதர்களுக்கு அகம் எனும் இல்லமும் நிரந்தரமற்றதாய் உருமாறுகின்றது. எனில் மனிதர்கள் நிரந்தரமான ஈசனின் இல்லத்தினை நாடியே சரணடைய வேண்டும். பரந்து விரிந்த ஆகாயமே ஈசனின் இல்லம், அதுவே நிரந்தர இல்லமும் ஆகும். மனம் எனும் கருவியினை ஏற்று பரந்து விரிந்த ஆகாய தத்துவத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் எனில் மனிதர்கள் தங்களுடைய ஆன்மாவின் விடுபட்ட ஓர் அற்புத சிவத்துளியினை ஆராதித்து பூஜித்து உருகியே அழைக்க வேண்டும். நிரந்தரமான ஈச இல்லம் என்பதற்கு வழிகாட்டும் ஆற்றல் கொண்ட ஓர் சிவத்துளியினை அழைத்து இயக்கத்திற்கு ஆட்படுத்த வேண்டும். ஸ்ரீ அருணோதயர் என்றும் அருணாச்சலர் என்றும் அண்ணாமலையார் என்றும் போற்றப்படும் சிவத்துளியினை ஆராதித்து அழையுங்கள். சூரியனே இயக்கத்தினை ஏற்கின்ற ஓர் அற்புத தினமதிலே அருணமாய் உதிக்கும் அருணாச்சலம் எனும் சிவத்துளி ஒவ்வொருவரையும் நிரந்தர இல்லமான சிவலோகத்தில் இருத்திடும். கால பைரவராகிய யாம் உரைப்பதனை ஆழ்ந்து ஏற்க வேண்டும். அண்ணாமலையார் எனும் அருணாச்சலரை எவ்விதம் அழைப்பது? சூரியனை ஆழமாய் வழிபடுங்கள். 3 முறை நீரெடுத்து சூரிய தேவனிடம் சமர்ப்பியுங்கள். ஏனெனில் விடுபட்டு விண்ணேறிய உங்களது அக்னி ஆன்மத் துகள்களில் மிகவும் வீரியமான ஓர் சிவத்துளி சூரியனை நோக்கியே ஈர்க்கப்பட்டிருக்கும். அதனை சூரியனின் அனுமதியின்றி ஈர்த்துவிடல் ஆகாது. எனில் சூரியனிடம் அனுமதி பெற்று ஈர்க்க வேண்டும். அருணாச்சல சிவன் எனும் அண்ணாமலையாரும் உங்களது ஆன்மாவின் மூலம் உருகிய ஒளியாகி சிரசினை அடைந்து ஆற்றலாய் மலர்ந்து இயங்கிட முன்வந்துள்ளார். ஆழ்ந்து பூஜித்து ஆராதித்து அருணாச்சல சிவ ஆற்றலை ஈர்த்து ஒளியாய் உருகி உன்னத நிலைகளை எய்திடுங்கள். கால பைரவரின் பூரண ஆசிகள்.